ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்டோல்டு சினி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹென்ரி கேவல். டிசிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் சூப்பர்மேன். அந்த கேரக்டரையே 2013 இப்போ வரையும் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறவர். அவரோட ஃபுல் டீட்டெயில் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி. ஹென்ரி கேவலோட ஃபுல் நேம் வந்து ஹென்ரி வில்லியம் டால்க்லைஸ் கேவல். எப்போ பிறந்தார்னா May 5, 1983. எங்கே பிறந்தார்னா இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் ஜெர்சிங்கிற ஒரு ஐலாண்டில் சாண்டிலியனுங்கிற ஒரு பிளேஸில் தான் பிறந்தார். எப்போலேருந்து நடிக்க வந்தார்னா 2001 தான். பேரண்ட்ஸ் யாருன்னா அப்பா பேர் கோலின் கேவல், அம்மா பேர் மேரியன். இவர் வீட்டில் இவர் 4வது. இவரோட கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2001 லாகுனோங்கிற மூவிலேருந்து தான். 2001 7 வரையும் 3 டிவி சீரிஸும் 1 டிவி ஃபிலிமும் 7 மூவிஸும் நடிச்சிருக்காரு. 2007 2010 வரையும் ஷோ டைம்ஸுங்கிற ஒரு சேனலில் த டியூடர்ஸுங்கிற ஒரு டிவி சீரீஸில் ரீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபஸ்ட்டு டியூக் ஆஃப் சஃபோக்குங்கிற ஒரு சீரீஸ்லேயும் நடிச்சிருக்காரு. அந்த 2 டிவி ஷோஸுமே ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்தது. கோல்டன் குளோப் அவார்டு இவர் வந்து 2001 லகுனோன்னு ஒரு மூவி நடித்தார். இவர் தான் இதோட ஃபஸ்ட் மூவி. அது பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக தான் போச்சு. அதுக்கப்புறம் 2002 த கவுண்ட் ஆஃப் மாண்டே கிறிஸ்டோங்கிற படம் நடித்தார். அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக தான் போச்சு. 2003 ஐ கேப்சர் த கேஸ்ட்னு ஒரு படம் நடித்தார். அது பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகிடுச்சு. 2004 இவருக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. 2005 ஹெல் ரைசர் ஹெல் வேர்ல்டுன்னு நடித்தார். அதுவே ஃப்ளாப், பிக் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. அதோட ரிலீஸ் ஆன நாளே ஃப்ளாப் ஆகிடுச்சு. 2006 ஃபைவ் ஸ்டார் மேக்ஸ் வேர்ல்டுன்னு ஒரு படம் நடித்தார். அது வந்து ஆவரேஜாக தான் போச்சு. அதுக்கப்புறம் 2006 இன்னொரு ஒரு படம் நடித்தார். அந்த படம் வந்து ரெப்ரேடிங் கொடுத்தாங்க. அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2007 ஸ்டார் பெஸ்ட்னு ஒரு படம் நடித்தார். அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகிடுச்சு. 2007 ஓட்ஸ்னு ஒரு படம் நடித்தார். அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகிடுச்சு. 2010 இவருக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. 2011 ஹிம்மோட்டல்ஸ்னு ஒரு படம் நடித்தார். அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு. 2012 வந்து கோல்ட் ரைட் ஆஃப் டேன்னு ஒரு படம், அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக தான் போச்சு. 2013 மேன் ஆஃப் ஸ்டீல்னு ஒரு படம் நடித்தார். அது பிளாக் பஸ்டர் ஹிட்டு. 2014 இவருக்கு எந்த படமும் வரல. 2015 மேன் ஃப்ரம் அங்கிள்னு ஒரு படம் நடித்தார். அது வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. 2016 பேட்மேன் ஆஃப் சூப்பர்மேன் ஒரு படம் நடித்தார். அது வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு. 2017 ஜஸ்டிஸ் லீக்னு ஒரு படம் நடித்தார். அது ஆவரேஜாக தான் போச்சு. 2017 சாண்ட் கேஸ்டில்னு ஒரு படம் நடித்தார். அதுவே ஹிட்டு. 2018 மிஷன் இம்பாசிபிள் ஃபால் அவுட், அதில் அவர் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். பிளாக் பஸ்டர் ஹிட்டு. 2018 நைட் ஹண்டர்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது பிலோ ஆவரேஜ். இந்த வருஷம் ஒரு படம் வெளியாகிறது ரெனால்டு ஹோம்ஸ்னு ஒரு படம். அது வந்து ஒரு 2019 இப்போ வந்து நைட்லி வந்து பிக்சர்ஸ்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஆடியன்ஸில் வந்து பாப்புலர் சூப்பர் சீரீஸ் போயிட்டு இவரோட இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் நம்ம ஹென்ரி கேவல் ஹாரி பாட்டர் ஸ்டோரி, ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர், அந்த படத்தோட மூவி ஆடிஷன் கூட போயிருக்காரு. எந்த கேரக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ரிக் டிகோரி. எனக்கு தெரிஞ்சிருக்க ஹாரி பாட்டர் சீரீஸ் பார்ப்பாங்க எல்லாருக்குமே. அந்த மூவியோட டேரக்டர் வந்து ஏற்கனவே 2 படம் பண்ணியிருந்தார். ட்வைலைட் சாகான்ட்டு, அதுவுமே நம்ம தமிழ்நாடு வெப்சைட்டில் இருக்குது. அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட ஹீரோ தான் ராபர்ட் பட்டின்சன். இந்த பேட்மேன் ஸோ அதனால இந்த கேரக்டரையும் அவரே வச்சு பண்ணிடலான்ட்டு தான் ஹென்ரி கேவல் இவரோட 2 மாதத்துக்கு ஹென்ரி கேவல் வந்து டிஸ்னி கிட்ட போய் ஆப்ஷன் ஜாக்மேன் போனதுக்கப்புறம் உல்வரின் கேரக்டர் வந்து அப்படியே காலியாகவே இருக்குது. சரி ஹென்ரி கேவல் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இது ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டிசியிலே பெஸ்ட்டு கேரக்டர் தான் சூப்பர்மேன். அந்த கேரக்டர் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டுலாம் இங்கே உல்வரின் கேரக்டருக்கு வந்துட மாட்டாங்க ஹென்ரி கேவல். ஸோ அதை வந்து அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நான் வந்துலாம் ஒன்றும் போல் டிஸ்னிக்கெலாம் நான் போய் ஒன்றும் ஆடிஷன் பண்ணலான்ட்டு. ஸோ யாரோ இந்த இதுதான் கோக்கமாக வேலை பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மணி அடிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ் and stay safe.